ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு இன்ட்ராடே விஸ்டா. நான் உங்கள் ராஜன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஈவினிங் ஸ்டார் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். இது 3 கேண்டில் உடைய ஒரு பியரிஷ் ரிவர்சல் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் ஆகும். இது பொதுவா அப் ட்ரெண்ட் மார்க்கெட் முடிந்து டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட் தொடங்கும் போது தோன்றும். இதுல ஃபர்ஸ்ட் புல்லிஷ் கேண்டில் பெரிதாகவும், செகண்ட் கேண்டில் ஸ்மால் புல்லிஷ் அல்லது ஸ்மால் பியரிஷ் அல்லது டோஜி கேண்டில் ஆகவும், தேர்ட் கேண்டில் பெரிய பியரிஷ் கேண்டில் ஆகவும் தோற்றமளிக்கும். இதே போல் 3 கேண்டில் அப் ட்ரெண்ட் மார்க்கெட்ல உருவாகினால் இதை ஈவினிங் ஸ்டார் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் என்று சொல்லுவாங்க. இந்த 3 கேண்டில் என்ன சொல்ல வருதுன்னா, இங்க ஃபர்ஸ்ட் கேண்டிலில் பையர் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருந்தார்கள். செகண்ட் கேண்டிலில் பையர் ஆதிக்கம் குறைய தொடங்குது. தேர்ட் கேண்டிலில் செல்லர் நாங்க ஆதிக்கம் செலுத்த வந்துட்டோம்னு நிரூபிக்க ஃபர்ஸ்ட் புல்லிஷ் கேண்டிலின் 50% அளவை விட மார்க்கெட்டை டவுன் பிரைஸ்ல கொண்டு போய் முடிக்கிறாங்க. அதாவது மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு போக போகுதுன்னு அர்த்தம். வாங்க சில உதாரணத்தை பார்ப்போம். இங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு டெய்லி சார்ட் பிரேம் எடுத்திருக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னாக்கா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல போயிருக்கு. இங்க பாருங்க, மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல போயிட்டு ஒரு டாப் பொசிஷன்ல போயிட்டு ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு, பெரிய கிரீன் கேண்டில். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் ஒரு பியரிஷ் கேண்டில் இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அது தேர்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய பியரிஷ் கேண்டில் இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபர்ஸ்ட் கிரீன் கேண்டிலோட 50% டவுன் சைடில் க்ளோஸ் ஆகிருக்கணும். இது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பியரிஷ் கேண்டில் டவுன்ல க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆனிச்சுனாக்கா இந்த கேண்டிலுக்கு பேர் தான் ஈவினிங் ஸ்டார் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆனிச்சுனாக்கா இது பொதுவாக எப்போ ஃபார்ம் ஆகுனாக்கா ஒரு அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் அது முடியும் போது அது ரிவர்சல் ஆகும், அதாவது டவுன் ட்ரெண்டுக்கு போகும். ஸோ அதோட ரிஃப்ளெக்ட் பாருங்க எந்த அளவுக்கு கீழே இறங்கிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ட்ரேடிங் பண்ணோம்னாக்கா கண்டிப்பாக நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம். வாங்க செகண்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் 1 hour சார்ட் பிரேம் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் போயிட்டு ஒரு டாப்பில் போயிட்டு ஒரு புல்லிஷ் கேண்டில், அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பியரிஷ் கேண்டில் இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ தேர்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய பியரிஷ் கேண்டில் இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கிரீன் கேண்டிலோட 50% மேலே இந்த தேர்ட் பியரிஷ் கேண்டிலோட க்ளோஸ் கீழே இறங்கி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு தான் போகும். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்க மார்க்கெட் எந்த அளவுக்கு கீழே இறங்கிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ட்ரேடிங் பண்ணோம்னாக்கா கண்டிப்பாக நல்லா ப்ராஃபிட் எடுக்கலாம். இந்த ஈவினிங் ஸ்டார் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் உடைய பெஸ்ட் டைம் பிரேம்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்க ஒரு ஸ்விங் அல்லது பொசிஷனல் ட்ரேடரா இருந்தால் டெய்லி சார்ட் பிரேமே எடுத்துக்கொள்ளலாம். இது வின்னிங் பாசிபிலிட்டி 80 to 90% இருக்கும். அதாவது 10 ட்ரேடிங் பண்ணணும்னாக்கா 8 அல்லது 9 ட்ரேடிங் சக்சஸ் ஆகும். நீங்க ஒரு இன்ட்ராடே ட்ரேடரா இருந்தால் 50 மினிட்ஸ் அல்லது 30 மினிட்ஸ் சார்ட் பிரேமே எடுத்துக்கொள்ளலாம். இது வின்னிங் பாசிபிலிட்டி 60 to 70% இருக்கும். அதாவது 10 ட்ரேடிங் பண்ணணும்னாக்கா 6 அல்லது 7 ட்ரேடிங் சக்சஸ் ஆகும். இங்கே குறிப்பிட்டுள்ள எந்த டைம் பிரேம் சார்ட்டா இருந்தாலும் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல இருந்து ட்ரேடிங் பண்ணணும்னாக்கா பெஸ்ட் ரிசல்ட்டை கொடுக்கும். வாங்க இப்ப ஈவினிங் ஸ்டார் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் உடைய சில முக்கியமான ரூல்ஸை பார்ப்போம். ரூல் நம்பர் 1, இந்த ஈவினிங் ஸ்டார் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை வைத்து ட்ரேடிங் பண்ணும்போது கண்டிப்பாக மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கான்னு நம்ம உறுதி செய்ய வேண்டும். ரூல் நம்பர் 2, இதுல ஃபர்ஸ்ட் புல்லிஷ் கேண்டில் பெரிதாகவும், செகண்ட் கேண்டில் ஸ்மால் புல்லிஷ் அல்லது ஸ்மால் பியரிஷ் அல்லது டோஜி கேண்டில் ஆகவும், தேர்ட் கேண்டில் பியரிஷ் கேண்டில் ஆகவும், அதுவும் ஃபர்ஸ்ட் புல்லிஷ் கேண்டிலின் 50% அளவை விட லோ பிரைஸ்ல மார்க்கெட் முடிந்திருக்க வேண்டும். மற்றும் இந்த தேர்ட் கேண்டிலில் ஹை வேல்யூம் இருக்கான்னு நம்ம உறுதி செய்ய வேண்டும். ரூல் நம்பர் 3, எப்போதுமே RSI அல்லது மூவிங் ஆவரேஜ் அனலைஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ண வேண்டும். இப்ப இந்த வீடியோல ஈவினிங் ஸ்டார் கேண்டில் ஸ்டிக் பத்தி தெளிவாக பார்த்தோம். இந்த வீடியோவில் வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுனாக்கா கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து எனக்கு ஒரு நன்றி சொல்லணும்னு தோணுச்சுனாக்கா சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை பிரஸ் பண்ணி அந்த நன்றியை தெரியப்படுத்துங்கள். இன்ட்ராடே விஸ்டா, நான் உங்கள் ராஜன். நன்றி.